ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை vlog. இன்றைக்கி ஆடிப்பெருக்கு ஸ்பெஷலாக அம்மா வீட்டில் பால் பாயசம் பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கு பெருசாக பாயசம் பண்ண தெரியாது, ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதனால சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம், ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் பாலை காய்ச்சி எடுத்துக்கிறேன். பால் காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா சேமியாவை கீயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சேமியா நல்லா கோல்டன் கலரில் ஆகுற வரைக்கும் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ரோஸ்ட் பண்ண சேமியாவை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ரோஸ்ட் பண்ண சேமியா எல்லாத்தையும் அதில் போட்டு அந்த ரோஸ்ட் பண்ண சேமியா எல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சேன். அதுக்கப்புறமா அது கூடவே நம்ம காய்ச்சின பாலையும் ஊற்றினேன். அதுக்கப்புறம் பாயாசத்துக்கு ஸ்வீட்னஸ்க்காக கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணேன். அது ஒரு நம்ம பாயாசத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேமியா ரோஸ்ட் பண்ணோம்ல, அதே கீயில் நான் முந்திரியும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாயாசம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரோஸ்ட் பண்ண முந்திரியையும் அதில் ஆட் பண்ணேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆடிப்பெருக்குக்காக அம்மா பூஜைலாம் பண்ணி நிறைய ஸ்வீட்ஸ்லாம் வச்சு பழம் எல்லாம் வச்சு அதை சாமிக்கு படைச்சிருந்தாங்க. அது கூட பாயாசத்தையும் வச்சுருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் வீட்டு பூஜை ரூம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next vlog. Thank you.